சீரியல் கில்லர்ஸ் யூஸ்வலாகவே அவங்க பண்ணுற கொலைக்கு எந்த ஒரு எவிடன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சீரியல் கில்லர் அவன் கொலைக்கு யூஸ் பண்ண வெப்பன் அண்ட் டூல்ஸை அமேசானில் ரிவ்யூ போட்டிருக்கான்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? டாட் கிறிஸ்டோபர் கொலப் மார்ச் 7, 1971 அப்போ இவன் ஃப்ளாரிடாவில் பார்க்குறான். இவனுக்கு 2 வயசாக இருக்கும்போதே இவனோட அப்பாவை அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இவனோட கஸ்டடியை இவங்க அம்மா எடுத்துக்கிறாங்க. டிவோர்ஸ் ஆகி 1 வருஷத்துலேயே அவங்க அம்மாவுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுது. டாட் அவனோட சின்ன வயசுல ரொம்ப தொந்தரவு பண்ற குழந்தையா இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் நர்சரி ஸ்கூலிங் அப்போ அவன் கூட உள்ள குழந்தைங்கள்ட்ட ரொம்ப முரட்டத்தனமா நடந்துக்கிட்டு அவங்க பொருளையும் போட்டு உடைச்சிருக்கான். டாட் விலங்குகளையும் டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஒரு பிபி கன்னை வச்சு ஒரு நாயை சுட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம ஒரு கோல்ட் ஃபிஷ்ஷை ப்ளீச் யூஸ் பண்ணி கொண்டிருக்கான். டாடுக்கு 9 வயசு ஆகும்போது அவனுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அந்த கவுன்சிலிங்கோட முடிவில் இவனை எக்ஸ்ப்ளோசிவ் அண்ட் ப்ரீ ஆக்கியபைடு வித் செக்ஷுவல் கண்டென்ட் டிஸ்கிரைப் பண்றாங்க. அதாவது வெடிக்கும் இயல்பு கொண்டவனாகவும் பாலியல் விஷயங்கள்ல ஆர்வம் உள்ளவனாகவும் சொல்றாங்க. டாடோட அப்பா இவனால உணர முடியாத ஒரே ஒரு உணர்ச்சி கோவம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. டாடால மித்த குழந்தைங்களோட சகஜமா பழக முடியாததுனால 3 மாசம் இவனை ஜார்ஜியால இருக்கிற ஒரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு ட்ரீட் பண்றாங்க. 1983 அப்போ டாடோட அம்மாவும் ஸ்டெப் ஃபாதரும் டிவோர்ஸ் பண்ணிக்கிறதுனால இவனை அரிசோனால இருக்கிற இவங்க அப்பாவோட வாழ்றதுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அரிசோனால டாட் லோக்கலா நிறைய வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். அண்ட் அவங்க அப்பாவோட வெப்பன் கலெக்ட் பண்ற ஹாபியையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். டாடோட அப்பாவுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து அவங்களோட இவர் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால டாடுக்கும் அவனோட அப்பாவுக்கும் ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுது. இதனால இவனோட அம்மாவோட வாழணும்னு ஆசைப்படுறான். ஆனா அவங்க அம்மா நிறைய சாக்கு போக்கு சொல்லி இவனை அவனோட அப்பாவோட வாழ வச்சிடறாங்க. 15 வயசான டாட் நவம்பர் 25, 1986 அப்போ அரிசோனால உள்ள டெம்பே அப்படின்ற இடத்துல ஒரு 14 வயசு பொண்ணை கடத்துறான். இவனோட .22 கேலிபர் ரிவால்வரால அந்த பொண்ணை மிரட்டி இவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அங்க அந்த பொண்ணை கட்டி போட்டு வாயை துணியை வச்சு அடைச்சு ரேப் பண்றான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணை கொண்டுட்டு போய் அந்த பொண்ணோட வீட்டுக்கு விட்டுட்டு இந்த விஷயத்தை நீ வெளியில சொன்னீங்கன்னா உன்னோட தங்கச்சியும் தம்பியும் நான் கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கான். டாட் மேல கிட்னாப்பிங் அண்ட் செக்ஷுவல் அசால்ட்டுக்கான சார்ஜஸ் போடுறாங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 1987 அப்போ டாட் அவனோட கிட்னாப்பை ஒத்துக்கிறதுனால செக்ஷுவல் அசால்ட் சார்ஜஸை ட்ராப் பண்ணிடுறாங்க. டாட செக்ஸ் அஃபெண்டரா ரெஜிஸ்டர் பண்ணி இவனுக்கு 15 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த தண்டனையில் இவன் சில நேரம் வயலண்டா நடந்திருக்கான். கோர்ட் ரெக்கார்ட்ஸின் படி டாடோட ஐக்யூ ஸ்கோர் அபோவ் ஆவரேஜா 118 இருந்ததாகவும் இவனுக்கு பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கு. இந்த கேஸை ஹேண்டில் பண்ண ஜட்ஜ் இவன் ஐக்யூ ஸ்கோரை வச்சு என்னதான் இவன் அறிவாளியா இருந்தாலும் இவன் எமோஷனலி அண்ட் பிஹேவியரலி டேஞ்சரஸ்னு குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவனை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. டாட் சார்பா வாதாடின வக்கீல் என் கிளைண்ட்னால இனிமேல் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. 16 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சதுக்கு அப்புறமேட்டு 2001 ரிலீஸ் ஆகி இவன் அம்மா வாழ்ந்துகிட்டு இருந்த சவுத் கேரோலினாக்கு இவன் மூவ் ஆயிடுறான். ஜெயிலில் இருக்கும்போது இவன் படிச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு பேச்சுலர் டிகிரி வாங்கியிருக்கான். ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஜனவரி 2002 இருந்து நவம்பர் 2003 வரைக்கும் டாட் ஸ்பாடன்பர்க்ல இருக்கிற ஒரு கம்பெனியில் கிராஃபிக் டிசைனராக வேலை பார்க்குறான். அதுக்கப்புறம் 2003 ஒரு காலேஜில் படிக்க போகிறான். அண்ட் அங்கேருந்து 1 வருஷத்துலேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு காலேஜில் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மார்க்கெட்டிங்கில் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி வாங்கி கிராஜுவேட் ஆகிறான். டாட் செக்ஸ் அஃபெண்டரா ரெஜிஸ்டர் ஆயிருந்தாலும் ஜூன் 30, 2006 அப்போ இவன் சார்ஜஸ் பற்றி பொய் சொல்லி ஒரு ரியல் எஸ்டேட் லைசன்ஸ் வாங்குறான். அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி பில்ட் பண்ணி அந்த கம்பெனிக்கு 12 பேரை வேலைக்கு சேர்க்கிறான். கொஞ்ச நாளையே கேரளினா ரீஜியனோட ஒரு டாப் செல்லிங் ஏஜென்ட்டாக மாறுறான். அதுக்கப்புறம் ஒரு பிரைவேட் பைலட் லைசன்ஸும் ஸ்டேட்டுக்கு வெளியில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸும் வாங்குறான். மே 2014 அப்போ மூர்ல இருந்து 14 கிலோமீட்டர் தள்ளி சுமார் 100 ஏக்கர் இடத்த $3,05,632 வாங்கி அதை $80,000 ஸ்பெண்ட் பண்ணி ஃபென்ஸ் பண்ணுறான். ஆகஸ்ட் 31, 2016 அப்போ காலா பிரவுனும் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் சார்ல்ஸ் டேவிடும் காணா போயிடுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சார்ல்ஸோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல இருந்து நிறைய போஸ்ட் அப்லோட் ஆகுது. இதனால சார்ல்ஸோட அக்கௌண்ட்டை வேற யாரோ யூஸ் பண்றாங்கன்னு சந்தேகம் உண்டாகுது. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இவங்க 2 பேரோட செல்போன் சிக்னல்ஸை ட்ராக் பண்ணும்போது அது கடைசியா டாடோட ப்ராப்பர்ட்டில இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. டாடோட ப்ராப்பர்ட்டிக்கு சர்ச் வாரண்டோட போகும்போது அங்க ஒரு இரும்பு கண்டெய்னர்ல இருந்து ஒரு லேடி கத்துற சவுண்ட் கேட்டிருக்கு. அதனால அந்த லாக்கை கட் பண்ணி அந்த கண்டெய்னரை ஓபன் பண்றாங்க. அந்த கண்டெய்னருக்குள்ள செவுத்தோட கட்டப்பட்டிருந்த காலா பிரவுனை அவங்க காணாம போய் 2 மாசத்துக்கு அப்புறம் அதாவது நவம்பர் 3 அப்போ இன்வெஸ்டிகேட்டர்ஸ் மீட்டெடுக்கிறாங்க. காலா பிரவுனை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நிறைய விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா டாட் அவன் ப்ராப்பர்ட்டியில் உள்ள புதர்களை வெட்டுறதுக்காக காலா பிரவுனையும் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் சார்ல்ஸையும் கூப்பிட்டுருக்கான். அப்போ காலா பிரவுன் மேல கோவப்பட்டு அவங்க கண்ணு முன்னாடியே சார்ல்ஸை சுட்டு கொண்டிருக்கான். டாடோட ப்ராப்பர்ட்டியை இன்வெஸ்டிகேட்டர்ஸ் பார்க்கும்போது அங்க சார்ல்ஸோட டெட் பாடியும் ஒரு பள்ளத்தாக்குல அவரோட காரையும் கண்டுபிடிக்கிறாங்க. டாட் காலாவை கடத்தினதுக்கு அப்புறமேட்டு அவங்கள நிறைய தடவை ரேப் பண்ணியிருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் காலாவை
டாடோட மித்த விக்டிம்ஸோட கல்லறைக்கு கூட்டிட்டு போயிட்டு பயமுறுத்தி இருக்கான். இந்த விஷயத்தை கால போலீஸ் சொன்னதுக்கு அப்புறமேட்டு போலீஸ் டாடோட ப்ராப்பர்ட்டியை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நவம்பர் 6 இல்ல 7 அன்னைக்கு டாடோட ப்ராப்பர்ட்டில இருந்து 2 டெட் பாடிஸ் கண்டெடுக்கப்படுது. இந்த 2 டெட் பாடிஸும் டிசம்பர் 22, 2015 காணா போனதா ரிப்போர்ட் பண்ணப்பட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறத அந்த பாடியில அந்த டாட்டூஸை வச்சு ஒரு கொரோனர் கண்டுபிடிக்கிறாரு. டாட் டிசம்பர் 19 அன்னைக்கு ஹஸ்பண்டையும் டிசம்பர் 25 அன்னைக்கு ஒய்ஃபையும் கொண்டிருக்கான். அண்ட் இவங்களையும் வேலை சம்பந்தமா ப்ராப்பர்ட்டிக்கு கூப்பிட்டு கொண்டிருக்கான் அப்படின்னு நம்பப்படுது. காலாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே டாட் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. டாட் இன்வெஸ்டிகேஷன்ல நான் பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிறேன், ஆனால் அதை நான் ஒத்துக்கணும்னா நான் எங்கள் அம்மாவை பார்த்து பேசி ஒரு ஃபோட்டோவை கொடுக்கணும், ஆல்சோ என்னோட ஃப்ரெண்டோட குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த விஷயத்துக்கு போலீஸ் ஒத்துக்கிறாங்க. டாட் அவங்க அம்மாட்ட பேசும்போது இவன் பண்ண தப்பெல்லாம் கன்ஃபஸ் பண்ணதான் நம்பப்படுது. நவம்பர் 6, 2003 அப்போ செஸ்னியில் இருக்கிற ஒரு மோட்டார் சைக்கிள் ஷாப்ல ஒரு ஷூட்டிங் நடக்குது. அதில் 4 பேர் இறந்து போயிடுறாங்க. எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்காததுனால போலீஸ் இது ஒரு கோல்ட் கேஸ்னு மூடி வைக்கிறாங்க. அண்ட் இந்த கிரைமை நான் தான் பண்ணேன்னு சொல்லி டாட் ஒத்துக்கிறான். டாடோட அம்மாவோட ஸ்டேட்மெண்ட் படி இந்த மோட்டார் சைக்கிள் கம்பெனியில் எடுத்த ஒரு வண்டியை டாட் ரிட்டர்ன் பண்ண போகும்போது காசை திருப்பி கொடுக்காம அங்கே வேலை பார்த்த ஒர்க்கர்ஸ் டாட அசிங்கப்படுத்தினதா சொல்லப்படுது. டாடோட ப்ராப்பர்ட்டி சர்ச் பண்ணும்போது அங்கே பிஸ்டல்ஸ், செமி ஆட்டோமேட்டிக் ரைஃபிள்ஸ் மாதிரியான ஏராளமான வெப்பன்ஸ் அண்ட் புல்லட்ஸ் கண்டெடுக்கப்படுது. இதுக்கெல்லாம் டாடோட பேரில் ரெக்கார்டு இல்லாததுனால டாட் இதெல்லாம் இல்லீகலாக வாங்கியிருக்கான்னு நம்பப்படுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மீ அப்படின்ற அமேசான் அக்கௌண்ட்ல இருந்து பூட்டு, கத்தி, மண்வெட்டி, கன் ஆக்சசரிஸ் மாதிரியான ப்ராடக்ட்ஸுக்கு ரிவ்யூ போஸ்ட் ஆயிருக்கு. ஒரு பூட்டுக்கான ரிவ்யூவில் இந்த பூட்டு நல்லா இருக்கு, ஒரு ஷிப்பிங் கண்டெய்னரில் 5 மாட்டி வச்சிருக்கேன், அவங்கள தடுக்காது ஆனால் திறக்கவும் நினைச்சா வயசாயிரும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இன்னொரு மடக்கக்கூடிய மண்வெட்டிக்கான ரிவ்யூவில் நீங்கள் பெரிய மண்வெட்டியை வீட்டில் மறந்து வச்சுட்டீங்கன்னா பாடிஸை மறைக்கிறதுக்கு இந்த மண்வெட்டியை காரில் வச்சுக்கோங்கன்ற மாதிரி கமெண்ட் போஸ்ட் ஆயிருக்கு. இந்த ரிவ்யூ போஸ்ட் பண்ணப்பட்ட மீ அப்படின்ற அக்கௌண்டோட விஷ் லிஸ்ட்ல டாடோட பேர் இருக்கு. நவம்பர் 25, 2016 அப்போ சவுத் கேரோலினால 2003 அப்போ நடந்த ஒரு அன்சால்வ்ட் பேங்க் ராபரியையும் 3 கொலையையும் டாட் பண்ணியிருக்கலான்னு அனௌன்ஸ் பண்றாங்க. மே 16, 2018 வரைக்கும் இந்த கேஸையும் டாடையும் லிங்க் பண்றதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் போலீஸ்க்கு கிடைக்கல. டிசம்பர் 2017 அப்போ நான் கொண்ட விக்டிம்ஸை நிறைய பேர்த்த இன்னும் போலீஸ் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி டாட் ஒரு நியூஸ் பேப்பருக்கு எழுதுறான். டாட் பண்ண கிரைமுக்கு கோர்ட்ல 7 கொலை, 2 கடத்தல், 3 வெப்பன் பொசிஷனுக்காக குற்றம் சாட்டப்படுறான். ஆனா அங்க அவன் ப்ளீ பார்கெனிங் பண்றான். ப்ளீ பார்கெனிங் அப்படிங்கிறது ஒரு அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்டின் படி குற்றம் சாட்டப்பட்டவங்க அவங்க பண்ண சின்ன தப்பை ஒத்துக்கிட்டா அவங்க பண்ண பெரிய தப்பு மன்னிக்கப்பட்டு அவங்களோட தண்டனை குறைக்கப்படும். அதன்படி என்னோட தூக்கு தண்டனை குறைஞ்சு இவனுக்கு பெரோலே இல்லாம 7 ஆயுள் தண்டனை கிடைக்குது. டாட் இப்போ பிராட் ரிவர் கரெக்ஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல சிறை தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். ஆகஸ்ட் 2020 அப்போ டாட சேர்ந்த பொருட்களை ஏலத்துக்கு விட்டு அதுல வந்த காசை அவனோட விக்டிம்ஸோட ஃபேமிலிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. பிளாட் பாயிண்டோட அடுத்த வீடியோ நீங்க பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம், ஸ்பாட்டிஃபை அண்ட் டிஸ்கார்டோட ஹேண்டில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.